மழலையின் முகம் பார்த்தால் போதுமே 1000 துன்பங்களும் ஒரு நொடியில் பறந்துதான் போகுமே. அந்த மழலை சொல் கேளாதவர் இந்த பூமியில் வாழ்ந்தென்ன பயனோ. குழந்தைகளின் முகம் ஒன்று போதும் நம் துன்பங்களை பறக்கடிக்க. இந்தியா. எத்தனையோ நாடுகள் இருந்த பொழுதிலும் நான் பிறந்த இந்த நாடு எனக்கு தாய் நாடாக போனதே. எத்தனையோ நாடுகளில் இருந்திலும் நான் இங்கு பிறந்ததாலோ இந்த இந்தியாவை எனக்கு முதல் தாயாகி போனதே. நான் பெற்ற பெரும்பாக்கியம்தான் இந்த இந்தியாவில் பிறந்தது. தமிழ். எத்தனையோ மொழிகள் வான் உலகில் நட்சத்திரங்களாக மின்னிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தமிழ் மொழி ஒன்றே என்றும் மறையாத பௌர்ணமியாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறாள். இந்த தமிழ் அன்னியின் குழந்தையாக நானும் இங்கே புகழத்தான் போகிறேன் என் தமிழ் அன்னியை மீண்டும் மீண்டும். பூக்கள். பூக்களுக்கும் வலிக்கத்தானே செய்யும் யாரோ ஒருவர் கிள்ளும் பொழுது. ஆனால் அந்த பூவும் அழகிய பெண்ணிடம் சேரும் பொழுது இன்னும் மனம் வீசி அழகத்தான் போகாது. அமாவாசை. அமாவாசை. அமாவாசையும் பௌர்ணமியாக மாற்றி போனார் அபிராமி பட்டரும் அவரின் பக்தியால். அப்படித்தான் இரண்டாக அமாவாசையாக இருந்த என் வாழ்க்கையை பௌர்ணமியாக மாற்றத்தான் நீயும் வந்தாயோ. கமான் நிறைய கேட்டுட்டே இருங்க அவங்க கிட்ட. பெண். யாராலும் புரிந்து கொள்ள முடியாத காவியம் அவள். எத்தனையோ எண்ணங்களை தன் மனதில் பூட்டி வைத்துக் கொண்டு நில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரே பிறவியும் இந்த பெண்கள் தானோ. சிவப்பு நிறம். சிவப்பு நிறங்களோ பெண்ணின் உதரில் சேரும் பொழுதுதான் மேலும் சிகப்பாக தோன்றுகிறதோ. அம்மனின் நெற்றியில் தொடங்கி அவளின் உதடுகளில் முடியும் இந்த சிகப்பு நிறத்தை புகழ வார்த்தைகளை நான் தேடிக்கொண்டுள்ளேன். மருதாணி இட்டு கொண்டால் தான் கைகள் சிவக்கும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உன் கன்னங்கள் சிவந்ததற்கு எந்த மருதாணிகளை நீயும் இட்டுக்கொண்டாய் என்ற ரகசியம் சொல்வாய். லவ். எத்தனையோ மொழிகள் இருந்தும் காதல் மொழி பேச இன்னும் ஒரு மொழி கூட பிறக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. உன் கண்மொழி பேசும் இந்த வார்த்தைகள் இருந்து நான் கற்றுக்கொண்டேன் காதல் மொழியின் ஒரு புது அர்த்தத்தை. காலேஜ். வாழ்வில் மறக்க முடியாத பருவத்தை இந்த கல்லூரி பருவம் மட்டும்தானே இட்டு செல்கிறது. 1000 உறவுகளை துளைத்த இடமும் அந்த துளைத்த உறவிடமே மீண்டும் ஆறுதலை தேடிய இடமாக இந்த கல்லூரி தான் இருக்கிறது. என்னை நான் உணர்ந்து கொள்ளும் இடத்திற்கு தியானம் தான் அழைத்து செல்கிறது. கடவுளை பார்க்கும் இடத்தை காட்டி செல்கிறது தியானம் தானே. கடவுளை கண் முன்னாடி காட்டும் பொழுது என்னையும் நான் ஒரு புது பிறவையாக எடுத்துக்கொண்டேன். இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். கலை. எத்தனையோ கலைகள் இருந்த பொழுதும் கவிதை கலை என்னை கை நீட்டி அழைத்து செல்வதைப் போல் ஒவ்வொரு கலையும் ஒவ்வொரு புது அர்த்தத்தை வாழ்வில் இட்டு செல்லும் இந்த மருதாணியிடம் வந்திருக்கும் உங்கள் கலைஞர்களை போல். இலக்கியம். இலக்கியத்தில் தான் பிறந்து இருக்கிறதே இந்த தமிழ் மொழியும். இலக்கியத்தை பற்றி சொல்ல நானும் தமிழ் அன்னையிடம் சற்று வார்த்தைகளை யாசகம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நண்பர்கள். தலை சாய்த்து தாங்கிக் கொள்ள தோழர்கள் இருந்தால் போதுமே. எத்தனை உறவுகள் வந்து ஆறுதல் சொன்ன பொழுதிலும் என் கண்ணீரை துடைக்க முதல் உறவாக வந்தது என் தோழிகள் தான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில் கண்டு கொள்கின்றனர் இந்த கடவுளை. நாம் தான் ஏதோ ஒரு கண்ணின் வழியாக பார்த்து இதற்கு பெயர் ஒன்று இட்டு கடவுளாக்கிவிட்டோம். ஆனால் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருளை பற்றி சொல்ல நாமும் ஒவ்வொரு ஒழுகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் நிறைந்திருக்கும் அவனை இறைவன் என்ற ஒரு வார்த்தைக்குள் அடக்காமல் வைத்திருக்க வேண்டும். உன் விழியின் ஒளியே பல மொழி பேசி போனதடி என்னிடம். இந்த கார்காலம் ஒன்று இருந்து கிடந்த என் வாழ்வில் எங்கிருந்தோ வந்த ஒளி வெளிச்சம் தான் நீ அடி. தாய்மை. 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்த அந்த தாய்மையை பற்றி நான் 10 வரிகளில் எப்படி அடக்கி சொல்வேனோ. அம்மா, நான் உனக்கு ஒன்று அவ்வளவு தொந்தரவுகளை தந்துவிடவில்லை தானே. பெண்ணும் முழுமையாவது தாய்மையிடம்தான். ஆனால் தாய்மையாக முடியாமல் இருக்கும் பெண்களையும் பற்றி நாம் குறை சொல்லாமல் இருப்பதும் வெறுமது. சுமப்பவள் மட்டும் தாயாகி விடுவதில்லை. பல நேரங்களில் தாயன்போடு பார்ப்பவளும் பெரும் அன்னைக்கு சமம்.
பெண் வர்க்கத்தை போற்ற தெரிந்த எனக்கு ஆண்களை நானும் சற்று மறந்துதான் போகிறேன். என் தந்தையும் ஒரு ஆண் என்பதை நினைவு கூர்ந்து ஆண் வர்க்கத்தை நாமும் தூக்கி சுமக்க வேண்டும். இனி அதை யாராச்சும் இன்னும் கேட்குறீங்க? ஆசிரியர். நாம் ஏறி செல்ல ஏணி படிகளாக இருக்கும் அந்த ஆசிரியர்கள் அங்கேயே நாம் மறந்துதான் விடுகிறோம். அவர்களை எட்டி பார்த்தால் தெரியும் அவர்களின் ஒவ்வொரு படியிலும் நாம் எப்படி கால் வைத்து எட்டி வந்திருக்கிறோம் என்பது. தேங்க்யூ. பிரபஞ்சம். இந்த அகண்டு விரிந்து இருக்கும் பிரபஞ்சத்தில் எனக்கென்று கிடைத்த ஒரே உயிரும் நீதானடி. நீ பார்த்தால் போதும் இந்த பிரபஞ்சத்தை நான் மறந்து போகின்றேன். ஓகேவா? தேங்க்யூ. இன்னைக்கு நான் ரொம்ப சுமாராக பேசினேன். ஐம் சாரி, கொஞ்சம் டயர்டாக இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் காஞ்சனா. ஸோ இந்த சின்ன வயசில் ஒரு பிக் அச்சீவ்மெண்ட் தான் உங்களுக்கு. அண்ட் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, கேன் யூ கம் ஹியர்? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சவே ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, கலை தமிழ் அப்படின்ற புக்கு. அண்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆன் தி ஸ்பாட் கவிதையில். அண்ட் இப்போ 2025 ஜூனில் இன்னொரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஏன் யாரோ என்று என்னை பார்க்கிறாய் அப்படின்ற புக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் காஞ்சனா.